நம்ம ஜெயிச்சிட்டோம், ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கலாம் அப்படின்ற எண்ணம் யாருக்காவது இருந்துச்சுன்னா இப்பவே இந்த நிமிஷமே அதை எரேஸ் பண்ணிருக்கு. ஹலோ ஹலோ, யாரு? சபரி பேசுறேண்ணே. சொல்லு சபரி. நான் இப்ப எதுக்கு என்ன இதுல இந்த ஸ்டேட்டஸ் வச்சிருக்கீங்க? புரியல சபரி. என்ன புரியல? என்னது உண்மை? ஏன் ஃபேமிலி மேட்டர் நீங்க யாருண்ணே? நான் அப்படி பேசலையே. யார் கலப்பு திருமணம்னா யாரு சொல்றீங்க? வாடா போடான்னு பேச வேணான்னு பாக்குறேன். 2 நிமிஷம் ஆகாது ஸ்டேஷன்ல சொல்லி தூக்கி உட்கார வச்சு விடுவேன். ஃபேமிலி ஆச்சேன்னு பாக்குறேன். ஓ மிரட்டுறியா? மிரட்டலையா? ஆமா மிரட்டுறேன். தெரியலையா இது கூட? இல்ல, எல்லாத்துக்கும் ஒரு பொறுமை இருக்கு. பெரிய சட்டம் கொண்டு வந்தது யாரியா? நீரப்ப எம்எல்ஏ. அப்புறம் என்ன நல்லா கேட்டு போடுவேன். வேணாம், தயவு செஞ்சு அப்பா மேல வச்சிருக்க மரியாதை ஒரே தான் என்ன தடுக்குது. மத்த ஒரு மைல் என்ன தடுக்கல. தூக்கி செமிச்சிட்டு போயிட்டே இருப்பேன். நான் இதெல்லாம் பேச விரும்பல. எனக்கு இப்ப இந்த ஸ்டேட்டஸ் எடுக்கலன்னா நான் திருப்பி செக் பண்ணுவேன். ஸ்டேட்டஸ் எடுக்கலன்னா நான் சத்தியமா சும்மா இருக்க மாட்டேன். என்னை ரொம்ப பொறுமையை சோதிக்கிறீங்க. நான் அப்பா முகத்தை முழிக்கணும்ன்ற ஒரே என்னப்பா இப்படி செஞ்சுட்டேன்னு என்கிட்ட கேட்டுற கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக தான் அமைதியா இருக்கேன். அந்த மனுஷன் ரோட்ல நிக்க விட்டுறக்கூடாது, இந்த கேள்வி கேட்க விட்டுறக்கூடாது, ஸ்டேஷன் படி ஏட விட்டுறக்கூடாதுன்றதுக்காக பொறுமையா இருக்கேன். மத்த எந்த இதுவும் தடுக்கல. உங்களுக்கு ஒரு புது துளி கூட பயம் இல்ல. உங்களை செமிச்சிட்டு போயிட்டே இருப்பேன். மாற்றத்துக்கான ஆட்சியை கொண்டு வந்த தாவேகா கடந்த ஆட்சி போலவே பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா பதவி ஏற்ற உடனே பார்த்தீங்கன்னா பொதுமக்களை மிரட்டுறதும் மற்ற இந்த மாதிரி விஷயங்கள் அனைத்தும் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சமூக ஊடக தளத்தில் பார்த்தீங்கன்னா மிகவும் வைரலாக போயிட்டுருக்கு. தயவு செய்து பார்த்தீங்கன்னா மாற்றத்துக்கான ஆட்சி தயவு செஞ்சு ஒரு மாற்றமாக கொடுங்கள். மக்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றமாக கொடுத்துடாதீர்கள்.